ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிலா விங்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இதை வெண்ணெய் புட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கிளாஸ் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதை 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துப்போம். இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ கிரைண்டரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுலில் திக்கான தேங்காய் பாலும், இன்னொரு பவுலில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு பவுலில் பச்சைப்பயிறு மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணியாக நம்ம தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் அதே பவுல் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சைப்பயிறு மாவில் தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். திரும்ப ஒரு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துப்போம். இதுக்கு ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இதுக்கு நாங்கள் 7 அச்சு வெல்லம் எடுத்துருக்கோம். இப்போ நல்லா கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கை வச்சு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம வச்சுருக்கிற அச்சு வெல்லம் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம திக்கான தேங்காய் பால் வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ பிளேட்டில் வெண்ணெய் புட்டு நம்ம சேர்த்து நம்ம ஈவனாக நம்ம கொண்டு வரணும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பிளேட்டில் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை கட் பண்ணுறோம். கட் பண்ணி நம்ம அப்படியே வச்சிடணும். ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்ணெய் புட்டு ரெடி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.